ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிம்பா ஃபேமிலியில் இப்போ இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் குக்கர் சிக்கன்னா நான் எல்லாமே குயிக்காக செய்கிறதுக்காக குக்கர்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அது மாதிரி ஈஸியான இந்த சிக்கன் குழம்பு தான் குக்கரில் செய்ய போகிறேன். அதுதான் குக்கர் சிக்கன் சொல்லிட்டு. அதுக்கும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம வானலில் என்னென்னலாம் போட்டு பண்ணுறோமோ அதே தான் பேசிக்கு. எப்பயும் போல் பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, பட்டை, அப்புறமேட்டுக்க கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் சோம்பு, வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் ஒரு 3, அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு இவ்வளோ பெரிய தக்காளி 2, அதுக்கப்புறம் ஒரு 300 ml தண்ணி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேங்காயில் தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த கசகசா இருந்தால் போட்டுக்கலாம், எல்லாம் போட வேண்டாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 650 கிராம் சிக்கன். இன்றைக்கி இதை வச்சு தான் சமையல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் போடும்போது வழக்கம் போல் போடுற மசாலா தான் போட்டு செய்ய போகிறோம். வாங்க போகலாம் சமையலுக்குள்ளே. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கலாம். நிறைய ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லைங்க, கொஞ்சமாக தான். எண்ணெய் நிறையா சேர்க்கணும் பிடிக்கிறவங்க எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக சிம் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நட்சத்திரம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் சோம்பு, நெக்ஸ்ட்டு அது பொரிஞ்சிருச்சு. இப்போது நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சுக்கலாம். சிம்லே இருக்கணும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நம்மளுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை இருக்கும்ல, அது சுத்தமாகவே போயிடுச்சு அந்த ராஸ்மெல்ல. அதுக்கப்புறம் நம்ம நிறைய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஓவர் குக் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வதக்கும் போது மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். எப்பவுமே சிக்கனுக்கு
கொஞ்சம் மஞ்சள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதோட அந்த சிக்கன்னு கிடையாது, கொஞ்சம் அந்த நான்வெஜ்னாலே கொஞ்சம் அந்த ராஸ்மல் இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு மஞ்சளும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக்கர் மூடியை வந்துட்டு இப்படி திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகே, குக் ஆகிருக்கு, நல்லா வதங்கிருக்கு. நல்லா வதங்கிருக்கு. ஓகே, கொஞ்சம் விசில் விடும்போது இன்னும் நல்லா வதங்கிடும். அதனால் கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாய்த்தூள். எப்பயும் நம்ம வந்துட்டு வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் சேர்க்க மாட்டேன், தெரியும். வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள் 1 2 3, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 ஸ்பூன். அதே போல் தனியாத்தூள் 1 2 3, ஒரு 1/2 ஸ்பூன், 3 ஸ்பூன், ரெண்டுமே ஈவனா. இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூளோட வாசனை, அந்த மசாலாவோட வாசனை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு குக்கர்லேயே விசில் விட்டு முடிச்சிடுவோம். அதனால் வந்துட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு, இவருங்க எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு அந்த மசாலா வாசனை கொஞ்சம் போன மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதில் தான் வந்து அடுத்து நான் வந்து சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் அந்த தண்ணியெல்லாம் சேர்க்காம சேர்த்துக்கணும். ஸ்கின்லெஸ் சிக்கன் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து ஸ்கின்னோடு இருந்தால் பிடிக்காது எங்களுக்கு. அதனால் ஸ்கின்னு இல்லாமல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்துட்டு வாங்கி வந்துருக்கு. இப்போது இதை கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா நல்லா எல்லாம் மசாலாவும் சேர்கிற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு தண்ணி, இந்த 300 ml தண்ணி வந்து சேர்க்கணும். அந்த 300 ml தண்ணியை வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து அந்த சிக்கன் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், அந்த சிக்கன் வந்துட்டு கரெக்டாக வந்து அதில் வந்துட்டு ஃபுல்லாகிடும். இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ண பிறகு என்னன்னு சொல்லிட்டு சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு
இவ்வளோன்னு வந்து கரம் மசாலா கடைசியாக சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வாசனை வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வந்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது வந்துட்டு ஒரு கொதி வரணும். ஒரு 2-3 பப்புளாச்சும் வரணும். அதளவுக்கு வந்துட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பபிள்ஸ் தெரியுதா? இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரப்பரை வந்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இது ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்ச உடனே வந்து விசிலை வந்துட்டு நல்லா அழுத்தி மூடி சுற்றி விட்டு செக் பண்ணி போட்டு விட்டுருவேன். போட்டுட்டு சிம்மில் வச்சுருவேன். எப்போயுமே ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சிம்மில் வச்சுருவேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. அதேமாதிரி குக்கர் விசிலில் போட்டுருவேன். ஏன்னா நான் வந்து குக்கர் விசிலில் வந்து முக்கால்வாசி போகிறத மறந்து போயிடுவேன். கொஞ்சம் இந்த கிச்சன் வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகும்போது நான் வந்துட்டு குக்கரோட அந்த ப்ரெஷர் வர சவுண்டோ அதுவோ நம்ம வெளியே போய்ட்டோன்னா நம்மளுக்கு கேட்காதல்ல. அது மாதிரி வந்து நான் நிறைய வாட்டி விட்டுருக்கேன். அதனால் நான் அப்பத்துலேருந்து நான் வந்துட்டு குக்கருக்கு வந்து விசில் போட்டே தான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது விசில் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுதோ அது வரைக்கும் விசில் முடிஞ்சு கொஞ்சம் அடங்கி இது பண்ணுற வரைக்கும் நான் அதை விட்டுருவேன் ஃப்ரீயாகவே. ஏன்னா குக்கர் விஷயத்தில் வந்து நம்ம விளையாடக்கூடாது. அது ப்ரெஷர் தாங்காமல் நம்மளுக்கு தான் நிறைய பாதிப்பு உண்டாக்குன்றதால அதில் நான் சேஃப்டியாக வேலை செய்வேன். ஒரு வாட்டி அனுபவப்படுறதால பார்க்கலாம். முடிஞ்ச அந்த 3 விசில் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி அதுக்கப்புறம் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இப்போ வந்துட்டு 3 விசில் வந்து விட்டாச்சு. இப்போ வந்துட்டு ப்ரெஷரும் வந்துட்டு இறங்கிடுச்சு. இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து விசில் தேவை கிடையாது. நம்மளுக்கு மூடியும் வந்து போட வேண்டாம். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்து கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னுமே வந்துட்டு உள்ளே வந்து தலை வந்துட்டு கொதிச்சுட்டே இருக்குது. ஆனால் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. கறி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு. இதை வந்து எப்படி வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உங்களை காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துட்டு கறி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சு வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுல தேங்காய் அதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து கிளறி விட்டுறணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னா தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றியும் வந்துட்டு கொஞ்சம் குழம்பு வந்து திக்காகிடும். அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து சால்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே செக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதுக்கு பிறகும் வந்துட்டு ஒரு அடி வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் எவ்வளோ வந்துட்டு சால்ட்டு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கிரேவி மாதிரி இருக்கணும்னா நான் அப்புறமேட்டு அந்த இது தேங்காய் சேர்த்த பிறவே நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக இது பண்ணியிருக்கேன். சால்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு இவ்வளோ போட்டால் போதும். இப்போ இதில் நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு பிச்சு போட்டு அதை நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு மூடி வச்சிடணும். அவ்வளோதான், குழம்பு வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வந்துட்டு சிம்மில் வச்சு வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு கொஞ்ச கொதிக்க விட்டால அந்த தேங்காயோட அந்த இதெல்லாம் போகிறதுக்கு தேங்காய் சேர்த்தனே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா அதுக்காக கொதிக்க விட்டதில் கொதித்து இப்போ எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை,
கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை சேர்க்குறது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை சேர்த்தனையும் நீங்களே இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா வந்துட்டு எங்களுக்கு வந்து லைக் போடுங்க. தேங்க்யூ ஆல்.